இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. வணக்கம் மக்கள்ஸ், நான் தான் உங்க இமோட்டல் பிரின்ஸ். நம்ம சேனல்ல பென்டன் ஃபேன்ஸே இறங்கி செஞ்ச சீரீஸ்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பென்டன் ஃபேன்ஸ்க்கு ஃபேவரட்டா இருக்கிற ஒரு ஆர்மி ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுதான் ஆல்டர் ட்ரிக்ஸ். இந்த ஒரு ஆல்டர் ட்ரிக்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியா இருக்க எல்லா ஏலியன்ஸுமே டிஃப்ரெண்டா வேற லெவல்ல இருக்கும். அதால இந்த ஒரு ஆர்மி ட்ரிக்ஸ் பெண்ணுக்கு எப்படி கிடைச்சிச்சு, இதுல எந்த மாதிரி ஏலியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அழுத்த எடுத்துருங்க. அது கூட பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இது ஹீரோ டைம். இப்போ கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, நம்ம பெண் எப்பவும் போல காட்டுக்குள்ள பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபாரம் ஓடுறோம் முட்டிக்கிட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வானத்துல இருந்து ஸ்வை அப்படின்னு சொல்லிட்டு ஆமிடெக்ஸ் பெண்ணு முன்னாடி விழுகுது. பெண்ணும் கச்சக்கன்னு கை நீட்டாரு, அதுவும் பச்சக்கன்னு பிடிச்சிக்குது. இந்த ஆமிடெக்ஸ் பார்க்க நார்மலா இருக்கு. ஆனா இதுல என்ன மாதிரி மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பென்டனோட ஒரிஜினல் சீரீஸ்ல ஆஸ்மித் சொல்லியிருப்பாரு, இந்த ஆமிடெக்ஸ் ஃபுல்லா முடிக்கப்படாத ஒரு ஆமிடெக்ஸ், சிம்பிளா ஒரு பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த நியூஸ்ல இருக்கிற இந்த ஆர்மட்ரிக்ஸும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிக்கல. அதால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆர்மட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏவுமே மால்ஃபங்க்ஷன் ஆகுது. அது ஒர்க் ஆகாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் இல்ல. அதுக்கு பதிலா எல்லா ஏலியன்ஸோட டிஎன்ஏவுமே ஆல்டர் பண்ணி ஒரு புது ஏலியனாவை கிரியேட் பண்ணி விட்டுருது. அதாலதான் இதை ஆல்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஆல்டர் ட்ரிக்ஸ் எப்படி நம்ம பென் கையில கிடைச்சிச்சு, எப்படி இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஏலியன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஏலியன்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஏலியன் தான் கைசர். இந்த ஒரு ஏலியன் ஹீட் பிளாஸ்டோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியன் பார்க்கிறதுக்கே ஜைஜென்டிக்கா பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம ஹீட் பிளாஸ்டுக்கு எப்படி ஃபயர் ரொம்ப முக்கியமான பவரோ, இவருக்கு ஸ்ட்ரென்த் தான் முக்கியமான பவர். அதுக்குன்னு ஃபயர் யூஸ் பண்ண மாட்டாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்ல, இவரால ஃபயர் யூஸ் பண்ண முடியும். ஆனா இவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, இவரால பறக்க முடியாது. இவரோட சைஸுக்கும் வெயிட்டுக்கும் இவரால பாத்தீங்கன்னா பறக்க முடியாது. நம்ம ஹீட் பிளாஸ்டோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தும் அட்டாக் எல்லாமே பாத்தீங்கன்னா பறந்து அடிக்கலாம். ஆனா அதுவே இந்த ஏலியனால பண்ண முடியாது. இந்த பவர் மட்டும் இந்த ஏலியன்ல மாயமில்லை மந்திரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் நாக்டர்னல். இது வைல்டு மட் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியனோட பவர்ஸும் வைல்டு மட்டோட பவர்ஸும் சிமிலர்லி ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவு பெருசா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இது ரெண்டுக்குமே இருக்கிற ஒரு மேஜரான மாற்றமே லுக்கு தான். லுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பேட் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வைல்டு மட் ஏலியனோட இன்டெலிஜென்ஸை விட இந்த ஒரு ஏலியன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் கார்பனேட்டட். இது டைமண்ட் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியனோட அட்டாக்ஸ்லாம் சிமிலர்லி டைமண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு பாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கார்பனால செஞ்சிருக்காங்க. இதோட அட்டாக்கிங் ஸ்டைலுமே டைமண்ட் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க சுக்கா அடிச்சு நொறுக்கி போட்டாலுமே இதோட பாடியை திரும்பி ரீபில்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஏலியனோட மிகப்பெரிய டிராபேக், இது ஹைலி கண்டக்டிவ் ஃபிளேமபிளா இருக்கும். அதுவே ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு இந்த ஏலியனுக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் இஷாக். இது எக்ஸலரேட் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். நம்ம எக்ஸலரேட் எப்படி ஃபாஸ்டா சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஏலியனும் ஃபாஸ்டா சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இதால எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். மிச்சம் இருக்க எல்லா பவர்ஸுமே எக்ஸலரேட்டுக்கு என்ன மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் இருக்கு. அடிஷனலா இந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும் கண்ட்ரோல் பண்ணி மேனிபுலேட் பண்ற மாதிரி பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஏலியனோட பவரும் சூப்பரா இருக்கு. இது லுக்கும் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா சூப்பராகவே இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் 4 பார்ட்ஸ். இது 4 ஆர்ம்ஸ் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியன் டோட்டலாவே டிஃப்ரெண்டா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். சிம்பிளா ஒரு ஆனர்ட் ஒன்னா மாறிடுச்சு. எப்படின்னா, இதுக்கு பவர்ஃபுல்லான மென்டல் எபிலிட்டிஸ் தான் கிடைச்சிச்சு. அது மூலமா சைக்கிக் சீல்டு, சைக்கிக் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையுமே உட்கார்ந்த இடத்துல அடிச்சு ஓட விட்டுரும். அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் அவ்வளவு பெருசா வைலன்ஸ் விரும்பாது. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம 4 ஆர்ம்ஸ் சண்டைக்குன்னு அளவு செஞ்ச மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாரு. ஆனா இந்த ஒரு ஏலியன் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு.
இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பென்டன் ஃபேன் தான். அந்த வகையில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாரா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பென்டன் கண்டென்ட்லாம் போட்டாலும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் போட முடியும், அதுக்காக லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா என்ன மக்களே பண்ணாரு. அதனால இந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்காமீங்க. அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, பேக் டு டாபிக். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் காமோ டிராகன். இது வந்து கிரே மேட்டரோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியன் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். கிரே மேட்டர் கிட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் மட்டும் ஏலியன் கிட்ட இருக்கும், மற்றபடி எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இந்த ஏலியன் டிராகன் மாதிரி நெருப்பை கக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெருப்பெல்லாம் கக்காரு, அதுக்கு பதிலாக ஆசிட்டை கக்கும். அது மட்டும் இல்லாம இன்விசிபிளா மறைஞ்சும் போக முடியும். இந்த ஏலியனோட சைஸும் கிரே மேட்டரை கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கு. கிரே மேட்டர் குட்டியா இருக்காட்டி உள்ள பூந்து கலக்கிட்டு வந்துருவாரு. அதுவே இந்த ஏலியன் பெருசா இருக்காட்டி ஸ்டெல்த் மோட்ல போய் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவா இன்விசிபிள் பவர் கொடுத்துருக்காங்க. மறைஞ்சு போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே கண்டுபிடிச்சிட்டாலுமே அவங்க மூஞ்சிலேயே ஆசிட்டை கக்கி எங்கன்னு தப்பிச்சு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த ஏலியனுக்கு டிஃப்ரெண்டான லுக்கும் பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் அல்ட்ரா எம். இது வந்து அப்கிரேட் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். நம்ம அப்கிரேட் எப்படி எந்த ஒரு டெக்னாலஜியா இருந்தாலுமே அதை ஆக்சஸ் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாரோ அதே மாதிரி இந்த ஏலியனாலையுமே அந்த டெக்னாலஜி கூட எந்த ஒரு கான்டாக்ட்மே இல்லாம அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமா 200 மீட்டர்ஸ்குள்ள இருக்க எல்லா டெக்னாலஜியுமே அவரால் கண்ட்ரோல் பண்ணி இவருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனோட ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி எல்லாமே அப்டேட்டை விட அப்டேட் ஆயிருக்கு. அந்த வகையில் ஏலியன் வந்து சூப்பராகவே இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் மான்ஸ்டர்ஸ். இது வந்து ரிப்ஜாஸ் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். நம்ம ரிப்ஜாஸ் எப்படி தண்ணியில ராஜாவோ இந்த ஏலியன் வந்து நிலத்துல ராஜா. அது எப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதால எந்த ஒரு சாலிட் மெட்டீரியலுக்குள்ள வேணா போக முடியும். அந்த வகையில இது கீழே இருக்க மண்ணு, ரோடு, தரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே தான் நீச்சல் அடிக்க முடியும். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எபிலிட்டி தான். அது மட்டும் இல்லாம ரிப்ஜாஸோட லுக்கை விட லுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்டாவே இருக்கும். பவருமே அப்புறம் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருக்காங்க. நம்ம ரிப்ஜாஸ்க்கு எப்படி பல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ இவருக்கு கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில இருக்க நகத்தை வச்சுதான் பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. அப்போ நம்ம ரிப்ஜாஸ் வந்து தண்ணியில நீச்சல் அடிப்பாருன்னா இவர் மண்ணில் நீச்சல் அடிப்பாரு. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய இன்னுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஏலியன் தான் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து கேனல் போட் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். நமக்கு கேனல் போட்டை பிடிச்சதுக்கான காரணமே அப்படியே ரவுண்டா பால் மாதிரி ஆகி சுத்தி சுத்தி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிதான். ஆனா இந்த ஒரு ஏலியனுக்கு அந்த எபிலிட்டியே போயிடுச்சு. இதெல்லாம் பாலா மாறவே முடியாது. இது உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏலியன் எந்த ஒரு பொருளை தொடுதோ அதோட ஸ்பீடை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளா வில்லன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அவங்கள ஒன்ஸ் டச் பண்ணிட்டா போடும், அவங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி ஃபுல்லா அப்படியே ஸ்லோ பண்ணி அவங்க மெதுவா அப்படியே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டுக்கலாம். அதை வச்சு ஜாலியா பென் பாத்தீங்கன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி இந்த ஏலியனோட மொத்த பவருமே மாறிடுச்சு, லுக்கும் மாறிடுச்சு. நமக்கு கேனல் போல்ட்னு சொன்னாலே ஞாபகம் வர அந்த பாலா மாதிரி அடிக்கிற அந்த ஃபியூச்சரே பாத்தீங்கன்னா இல்ல போயிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலாக டோட்டலா ஒரு புது ஏலியனே கிடைச்சிருக்கா சொல்ல முடியும். இதுக்கப்புறம் கடைசியா இருக்க ஏலியன் தான் நைட்மேர். இந்த ஒரு ஏலியன் கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனோட டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு ஏலியன் தான். இந்த ஏலியனும் கோஸ்ட் ஃப்ரீக்கும் சிமிலர்லி ஒரே மாதிரி இருக்கும். ஆனா கோஸ்ட் ஃப்ரீக்கால எந்த ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள வேணா பூந்து போயிட முடியும். ஆனா இந்த ஒரு ஏலியனால அது பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பீயிங்குமே இதெல்லாம் பொசஸும் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏலியனால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பதிலா ஒரு பங்கமான பவர் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இதெல்லாம் சேஃப் ஷிஃப்டிங் பண்ண முடியும். அதெல்லாம் யாரா வேணா மாறிக்க முடியும். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, பேய்க்குட்டி, மனுஷக்குட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே மாறிக்க முடியும். அதுக்கப்புறம் யாரையுமே இதெல்லாம் ப்ரொசஸ் பண்ண முடியாது அப்படின்னாலுமே மைண்ட் கண்ட்ரோல் மூலமா ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஏலியனுக்கு டிஃப்ரெண்டான பவர்ஸ் கொடுத்து ஏலியனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆல்டர் ட்ரிக்ஸ்ல இருக்க ஏலியன்ஸ். உங்களுக்கு இதுல எந்த ஏலியன் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட ஃபேவரட்டான ஏலியன் இருக்குன்னா அந்த ஏலியனோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரட்டா மக்களே. என்ன வேணும் உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இந்த உலகம்